ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வேத புஸ்தகத்தில் அந்த வார்த்தை சொல்லுவதை கவனிங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்காக காயப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். அவருடைய கையிலே, கால்களிலே, சரீரத்திலே தழும்புகள் உண்டானது, தழும்புகளால் குணமாகிறோம். அப்போ அந்த சிலுவையிலே அவர் காயப்பட்டது, அவர் நொறுக்கப்பட்டது, அவருடைய சரீரத்தில் தழும்புகள் உண்டானதை பார்க்கிறோம். நீங்கள் பாருங்கள், அவருடைய தலையிலே காயம், அந்த முள்முடி சூட்டப்பட்டு அந்த முகமெல்லாம், அந்த தலையெல்லாம் அந்த முற்கள் குத்தி அங்கே காயம். அவரை வாரினால் அடித்ததினால் அவருடைய முதுகெல்லாம் காயம், கைகளில் ஆணி அடித்ததினால் கையிலே அந்த காயம், தழும்புகள், கால்களிலே அந்த தழும்புகள், இன்றைக்கு அந்த தழும்புகள் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசுடைய தழும்புகள். யோவான் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்த்தீங்களானால், நம்ம இந்தியாவுக்கு வந்தார்ல இயேசுடைய அப்போஸ்தலன் தோமா, 12 சீஷையில் ஒருவர் தோமா. அவர் தான் இந்தியாவுக்கு வந்தார் சுவிசேஷத்தை அறிவிக்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசுவை சொல்ல வந்து சென்னை பட்டணத்தில் தான் அவர் இரத்த சாட்சியாய் மரித்தார். 20 வருடம் நம்முடைய இந்தியாவில் ஊழியம் செய்தார். 10 வருடம் சென்னை பட்டணத்தில் ஊழியம் செய்தார், இரத்த சாட்சியாய் மரித்தார். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு மற்ற சீஷரெல்லாம் அவரை பார்த்தாங்க. அவங்களாம் சொன்னாங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார், நாங்கள் பார்த்தோன்னு. அவர் சொன்னார், நான் நம்ப மாட்டேன், செத்து போனாலும் அடக்கம் பண்ணியாச்சு, எப்படி உயிரோடுக்கார் நம்புறீங்க? நாங்கள் பார்த்தேன், இல்லை, நான் அவரை பார்த்து அவருடைய கையில் காயம் இருக்குதான்னு நான் பார்க்கணும், அவருடைய விழாவில் ஈட்டி குத்தின காயம் இருக்குதா தொட்டு பார்த்தீங்களா, அது ஆவியாக இருக்கும், இயேசுவாக இருக்காது, அவருடைய ஆவியாக இருக்கும், நான் நம்ப முடியாது, காயத்தெல்லாம் பார்க்கணும், தொட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்னார். இயேசு அதற்காகவே தரிசனமாகி அவருக்கு தோமா பார்த்து, தோமா என்னை தொட்டு பார்க்கம், உன் விரலை நீட்டி என் கையில் போடு, உன் கையை நீட்டி விழாவில் போடு, இந்த காயத்தை தொட்டு பாரு. பார்த்தா அவனுக்கு சரீரம் இருக்குது. ஐயோ, அதே மாதிரி சரீரம் இருக்குது, ஆவி கிடையாது. மரணித்து உயிர்த்தெழுந்த ஒரு ஆண்டவர், என் ஆண்டவரே, என் தேவனை என்று சொன்னார். இன்றைக்கும் அவருடைய கையில் தழும்புகள் இருக்கிறது. பிரியமானவர்களே, சென்னை பட்டணத்தில் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி சார்ந்த ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க, ரொம்ப பக்தியாக தெய்வ வணக்கம் செய்கிறவங்க. ஒரு சமயம் என்னை பிரார்த்தனைக்கு அழைச்சதுனால நான் போய் அவங்கள சந்திக்க வேண்டியது இருந்தது. ஒரு நாள் அவசரமாக என்னை கூப்பிட்டாங்க, உங்களை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. நான் தங்கியிருந்த இடத்துக்கு அவங்க வந்தாங்க குடும்பமாக. என்ன விஷயம்னு கேட்டேன். இல்லை, இன்றைக்கி இயேசு கிறிஸ்து எங்கள் வீட்டுக்கு வந்தார்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியம், இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்தார்? ஆமாம். அந்த தாயார் ரொம்ப பக்தி உள்ளவங்க, ரொம்ப பக்தியோடு தெய்வ வணக்கம் செய்கிறவங்க. அவங்க சொன்னாங்க, நான் இயேசுவை நோக்கி நீங்கள் சொன்ன மாதிரி பிரார்த்தனை பண்ணினேன், எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்தாங்க, என் கூட பேசினாங்க, என்கிட்ட சொன்னாங்க, நீ நல்ல பிரார்த்தனை பண்ணுற, ஆனால் இயேசு என்கிற என் நாமத்தை சொல்லி பண்ணுற பிரார்த்தனை தான் பரலோகத்திற்கு வரும், மற்றபடி எந்த பிரார்த்தனையும் பரலோகத்துக்கு வராது, நீ இப்படி பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்லி என் ஜெபத்தை குறித்து நிறைய காரியத்தை எனக்கு சொல்லி கொடுத்தார். நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கொடுத்து சில நிமிட நேரங்கள் இருந்துட்டு இயேசு மறைந்து போனார்ன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், நீங்கள் இது வரைக்கும் எந்த சர்ச்சுக்கும் போனதில்லை, எந்த கிறிஸ்து கூட்டத்துக்கும் போனதில்லை, நீங்கள் ஆர்த்தடாக்ஸ் இவ்வளோ பக்தி உள்ள குடும்பத்தை சார்ந்தவங்க, இப்போ தான் நான் உங்களுக்கு இயேசு பற்றி சொன்னேன், வந்தவர் இயேசு தான் உங்களுக்கு எப்படி தெரியும்? இயேசு வந்தான்னு சொல்லுங்கள், இயேசு தான் உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த தாயார் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவருடைய கையில் இருக்கிற காயங்களை எனக்கு காண்பித்தார். மகளே, உனக்காக நான் சிலுவையிலே பட்ட காயம், உனக்காக நான் சிலுவையில் ஆணி கடாவப்பட்ட காயங்கள், இதை வைத்து தான் நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி இயேசு அந்த காயங்களை காண்பித்தார். அவ்வளவு சந்தோஷமாக உறுதியாக சொன்னாங்க. அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம் இன்றைக்கும் அவருடைய கைகளிலே காணப்படுகிற காயம், தழும்புகள். எதற்காக இந்த தழும்புகள்? வேதம் சொல்லுகிற அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு நம்மை குணமாக்குகிறார். அவருடைய ரத்தம் சிந்தினது நமக்கு பாவத்தில் இந்த விடுதலை கொடுக்க, அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டு இந்த நோயிலிருந்து நமக்கு சுகம் கொடுக்க. என்னால் மனிதனுடைய அடுத்த பிரச்சனையுடைய வியாதி, ஐயோ இந்த நோய் வந்துட்டே, குழந்தைக்கு இந்த வியாதி வந்துட்டே, எனக்கு இந்த நோய் வந்துட்டேன், பாதிப்பு, அது நிறைய பாதிப்பு. நான் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்த, இருதய வீங்கி வலது கால் நடக்க முடியாமல் கிடந்த போது அவருடைய கரம் என்னை தொட்டது.
அவருடைய கரம் என்னை தொட்டதை உணர்ந்தேன். ஒரு சகோதரர் பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு கரம் இந்த வலது கை தோள் பகுதியில் அந்த கரம் தொட்டதை உணர்ந்தேன். இயேசுவின் தழும்புள்ள கரம் என்னை தொட்ட பொழுதுதான் வல்லம் என் சரீரத்தில் இறங்கி சுகமுண்டானது. பிரியமானவருடைய கரம் தொடும்போது, ஏன் அந்த கரத்தில் வல்லமை? அந்த தழும்புகள், நமக்காக ஏற்றுக்கொண்ட தழும்புகள். வேத புஸ்தகத்தில் மத்தேயு 8:17 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார். அவர் நம்முடைய பாவங்களை மாத்திரம் சுமக்கவில்லை, நம்முடைய நோய்கள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய சரீரங்களில் வலிகள், வேதனைகள், கேன்சர் வியாதி, ஆஸ்துமா வியாதி, ஆர்த்தரைட்டிஸ் வியாதி, நம்முடைய சரீரத்தை தாக்குகிற எல்லா வியாதி வேதனைகளை சிலுவையிலே சுமந்து அதற்காக தன் சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்து காயப்படுத்தப்பட்டு அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அந்த தழும்புள்ள கரத்தினால் தொட்டு நமக்கு சுகம் கொடுக்கிறார். நாம் பிரியமானவர்களே, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போன சகோதரன் திடீரென்று அவருடைய வலது கால் செயலற்று போய்விட்டது. நடக்க முடியல. டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, இனி நடக்க முடியாது, வீல் சேரில் தான் இருக்கணும், என்னை சொந்த ஊருக்கு போயிருங்க, இந்தியாவுக்கு அனுப்பிடுங்கன்னு இந்தியாவுக்கு வந்தார். ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் வீல் சேரில் கொண்டு போனாங்க. அப்படியே எலும்பில் டிஸ்க் விலகி இருக்கிறது. ஒரு ஆப்ரேஷன் பண்ணாதான் அவர் நடக்கிறதையே சொல்ல முடியும், இல்லாட்டா வீல் சேர் தான், வீல் சேரில் உட்கார்ந்து இருக்கிறார். ஆப்ரேஷன் பண்ணணும் எலும்பில், அது சக்ஸஸ் ஆகாத தெரியாது. ஆப்ரேஷனுக்கு தேதி குறிச்சிட்டாங்க. ஆஸ்பத்திரியில் அவர் இருக்கிறார். அப்பொழுது வீட்டில் இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அவருடைய மனைவியும் அவருடைய சகோதரிமாரை வீட்டில் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, என் கணவர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, நடக்க முடியாமல் இருக்கிறாங்க, கால் நடக்க முடியல, ஆப்ரேஷன்றாங்க, எலும்புன்றாங்க, பயமாக இருக்குது, நீங்கள் தொடுங்க, ஆஸ்பத்திரியில் இருக்கிற என் கணவரை தொடுங்க, அந்த சகோதரி என் சகோதரனை தொடுங்க, ஆஸ்பத்திரியில் இருக்கிற சகோதரனை தொடுங்க. வீட்டில் டிவிக்கு முன்னால் உட்காந்து இதே மாதிரி பிரசங்கத்தை கேட்டு ஜெபிக்கிறாங்க. இவங்க ஜெபிக்கிற அதே நேரம் ஆஸ்பத்திரிக்குள்ளே ஒரு கரம் அவரை தொடுகிறது. அவர் சொன்னால், யாரோ வந்து என்னை தொட்டாங்க, அவருடைய சரீரத்தில் ஒரு கரம் தொடுகிறது. இவங்க வீட்டில் ஜெபிக்கிறாங்க, இயேசுவே தொடும், என் சகோதரனை தொடும், என் கணவரை தொடும். ஆஸ்பத்திரியில் இருக்கிற அவர் ஒரு கரம் தொட்டது. உடனே அவர் எழும்பினார், நடக்க ஆரம்பித்தார், நடக்க முடிந்தது, வலியெல்லாம் இல்லை, சரியாகிவிட்டது. டாக்டர்ஸுக்கு ஆச்சரியம், ஆப்ரேஷன் பண்ண இருந்த என்னையே ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டார். நல்ல சுகம். நடக்க முடியாமல் நொண்டியாயிருந்த அவரை ஒரு நிமிஷத்தில் இயேசு சுகமாக்கி நடக்க பண்ணினார். எப்படி? அவருடைய தழும்புள்ள கரம். இயேசுவின் தழும்புள்ள கரம் தொடும் பொழுது இந்த அற்புதம் நடைபெறுகிறது. அதுக்கு தான் அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். ஒரு சமயம் ஒரு சகோதரி வந்தாங்க. வந்து திறப்பின் வாசல் ஜெபத்தில் ஜெபம் முடிந்தது. சுகம் பெற்றவங்க சாட்சி சொல்ல வாங்கள் என்று சொன்ன போது அந்த சகோதரி வந்து அப்படியே கை வச்சு எது தேடிக்கிட்டே இருந்தாங்க. மேடைக்கு வந்துட்டாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க, என்னதுமா நடந்துச்சு, என்ன காரியம், என்னத்தை தேடுறீங்க? என் இடுப்பில் 2-3 கட்டிகள் இருந்தது, பெரிய பல வருஷமாக இருந்தது. நான் டாக்டர்கிட்ட போன போது ஒரு கட்டினா கூட ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலாம், உங்கள் உடம்பை சுற்றி இத்தனை கட்டி இருக்குது, எல்லாத்தையும் நம்ம கை வச்ச உயிருக்கு ஆபத்து, அதனால் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அப்படி இருக்கட்டும், கேன்சராக கூட இருக்கலாம், அதனால் எதுக்கு பிரச்சனை? ஏழை சகோதரி, அதுக்கு மேலே வைத்தியெல்லாம் பார்க்க முடியாது, சரின்னு இருந்துட்டாங்க. ஆனால் ஒரு கேன்சர் இந்த மாதிரி கட்டி உடம்பில் சுமந்து கொண்டு எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அந்த ஜெப நேரத்தில் இயேசுவே என்னை தொடுங்க, இயேசுவே என்னை தொடுங்க, இந்த கட்டியை பிடுங்கி எறிந்து போடுங்க, கட்டியை பிடுங்கி எறிந்து போடுங்கன்னு சொன்னாங்களாம். ஒரு கை அவருடைய உடம்புக்குள்ளே வந்து அப்படியே பிடுங்கி எடுத்ததா. அவங்க ஆச்சரியமாக சொல்கிறாங்க, கட்டியை காணவில்லை, என் சரீரத்தில் இந்த கட்டிகள் இல்லை, பல வருஷமாக இருந்தது, காணவில்லை. எப்படி? இயேசுவின் தழும்புள்ள கரம். அவருடைய கரம்தான் அற்புதம் செய்யும், அவருடைய தழும்புகளால் தான் சுகம். ஊழியக்காரங்க கை வைத்து ஜெபிக்கலாம், ஆனால் அற்புதம் செய்வது இயேசுவின் தழும்புள்ள கரம். அது அறிந்து கொள். எந்த ஊழியக்காரனும் உங்களை குணமாக்க முடியாது. ஊழியர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம், என் நாமத்தினால் வியாதிஸ்தர் மீது கைகளை வைப்பீங்க, அப்பொழுது சுகம் அடைவார்கள். எதற்காக? இப்போ நான் உங்கள் மத்தியில் பிரத்யட்சமாக இல்லை, என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் என் நாமத்தினால் கை வைத்து ஜெபிக்கும் போது இயேசுவின் தழும்புள்ள கரம் வைக்கப்படுகிறது. அப்போ தான் அந்த அற்புதம் நடக்கிறது. ஊழியக்காரனுடைய கரத்தினால் அல்ல, என் கரத்தில் தழும்புகள் கிடையாது, இது குணமாக்க முடியாது. இயேசு சொன்னதுனால்
மேலே நான் கரம் வைக்கிறேன். ஆனால் இயேசு தன்னுடைய தழும்புள்ள கரத்தை வைத்து குணமாக்குகிறார். அதுதான் ஒரு ஊழியக்காரன் தொட்டு ஜெபிக்கும் போது நடக்கிற ஒரு காரியம். அதனால ஊழியக்காரன் அல்ல, இயேசுவின் கரத்தை நினைத்து கொள்ளுங்க. அந்த தழும்புள்ள கரம் இன்றைக்கு உங்களை தொடும் பொழுது அற்புதம் நடக்கும். இன்றைக்கு உங்களுடைய வியாதி மறையும், கேன்சர் மறையும், ஆஸ்துமா மறையும், உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற நோய்கள் விலகும், நீங்கள் அற்புத சுகம் பெறுவீர்கள். அதுக்குத்தான் அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார், காயங்களை ஏற்றுக்கொண்டார். மூன்றாவதாக இயேசு சிலுவையில் தொங்குகிற இயேசுவை பாருங்க. முதலாவது அவர் சிந்தின ரத்தம், இரண்டாவது அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டு ஏற்பட்ட காயம், மூன்றாவது அவருடைய தலையை நோக்கி பாருங்க. இந்த தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு இருக்கிறார். இயேசுடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம் 5வது வசனம் பார்த்தால், போர் சேவகர்கள் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தினார்கள். முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவருடைய தலையில் வைத்தார்கள். இயேசு முள்முடி சூட்டப்பட்டார். அவரை பரிகாசம் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு முள்முடியை கொண்டு வந்து சூட்டினார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னும் அவருக்கு பின்னும் ஏராளமான பேர் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டாங்க. அந்த தண்டனை ரோம அரசாங்கம் விதித்திருந்தது. ஆனால் யாருடைய தலையிலும் முள்முடி சூட்டப்பட்டதே கிடையாது. வாரினால் அடிப்பாங்க, ஆணியால் அடித்து ரத்தம் வடிய தொங்க விடுவாங்க. தலையில் முள்முடி வைக்கிற பழக்கம் கிடையாது. ஆனால் இயேசுடைய தலையில் முள்முடி வைக்கப்பட்டது. போர் சேவகர்கள் இயேசு இவரை ராஜான்னு யூத மக்கள்லாம் சொல்கிறாங்களே, ஒரு கூட்டம் பேர் இவர் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்களே, அவரை பரிகாசம் பண்ணலாம் ஒரு கிரீடம் வைத்து என்று சொல்லி ஒரு முள், அங்கே இருந்த முள் செடியிலேருந்து ஒரு முள்ளை எடுத்து அதை பெண்ணை முள்ளினால் வைத்தாங்களாம். இஸ்ரேல் தேசத்தில் பலவிதமான முற்கள் இருக்கிறது. இயேசுடைய தலையில் வைத்த அந்த முள் பினா கிறிஸ்டி என்கிற ஒரு விஷத்தன்மை உள்ள முள் செடியிலிருந்து எடுக்கப்பட்ட முள் என்று சொல்லப்படுகிறது. அது ஆணி மாதிரி இருக்கும், சாதாரண முள் அல்ல. நீங்கள் சாதாரணமாக எங்கள் கிராமத்துக்கு வந்தால் உடை முள் அப்படின்னு சொல்லுவோம். அது சாதாரணமாக இருக்குது, சின்ன முள்ளாக இருக்கும், அப்படி குத்தி ஒடிஞ்சிரும். கார முள் என்று சொல்லி இன்னொரு முள் சொல்லும், கார முள். அது குத்தினா விஷத்தன்மை உள்ளது, அப்படியே ஜெவ்வுன்னு ஒரு விஷம் ஏறும். அது ஆணி மாதிரி இருக்கும். அது இருந்தால், நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் விளையாடிட்டு வருவோம், கார முள் குத்தி இருந்தால் வந்து அதை ஊக்க வச்சு அதை கத்தி வச்சு தோண்டி எடுத்து எண்ணெயை காய்ச்சி அதில் விடுவாங்க. எதுக்குன்னு சொல்ல, அந்த விஷத்தன்மையை முறிப்பதற்கு, அல்லது அந்த விஷமுடைய சரீரத்தை பாதித்து விடும். நம்ம ஊரில் இருக்கிற முள்ளுக்கு அந்த மாதிரி விஷத்தன்மை உள்ள முற்கள் இருக்கிறது. அந்த முள் வந்து ஆணி மாதிரி இருக்கும். அந்த முள்ளை அந்த முடியாய் வைத்து தலையில் வைத்து கோலினால் அடித்தார்கள். அந்த முள் அப்படியே அவருடைய தலைக்குள்ளே இறங்கி ரத்தம் அடிந்தது. அந்த ரத்தத்தில் கலக்கும் பொழுது ஒரு விஷத்தன்மை அவருடைய சரீரம் முழுவதிலும் அந்த விஷம் பரவன் ஒரு கடுப்பு உண்டாகும் தெரியுமா? ஒரு கடுப்பு உண்டாகும். தேள் கொட்டினால் ஒரு விஷம் வந்துட்டு அப்படியே உடம்பெல்லாம் ஜிவ்வுன்னு ஒரு விஷம். அந்த மாதிரி இயேசுடைய தலையில் வைத்த அந்த விஷம் அந்த முள்முடி அவருடைய சரீரம் முழுவதும் ஒரு விஷத்தை பரவ பண்ணினது. மிகுந்த வேதனை கொடுத்தது. ஏன் இயேசுடைய தலையில் முள்முடி சூட்டப்பட்டது? எனக்கு அன்பானவர்களே, அதில் நம்முடைய ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறார். ஏன் தெரியுமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது முதல் 2 அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த உலகத்தை அழகாய் படைத்ததெல்லாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் படைத்தார். மிருக ஜீவன்கள் பறவைகள் எல்லாவற்றையும் படைத்தார். கனிவிருட்சங்கள் பழங்கள் மலர்கள் பொற்பொண்டுகள் அதாவது எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்தார். மூலிகைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் முற்களை படைக்கவில்லை. முதலாவது உலகத்தை சிருஷ்டித்த போது முள் சிருஷ்டிக்கப்படவில்லை. முள் செடியும் இல்லை, முள் மரங்களும் இல்லை. மனிதனுக்கு பிரயோஜனமான எல்லா விருட்சங்களையும் மூலிகைகளையும் தான் ஆண்டவர் பிறப்பித்தார் என்று வசனத்தில் சொல்லப்படுகிறார். ஆனால் 3ஆம் அதிகாரம் வரும்போது மனிதன் பாவம் செய்து தேவனுடைய கட்டளையை மீறி பிசாசுக்கு செவி கொடுத்து பிசாசனுடைய வார்த்தையை நம்பி ஏமாந்து கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்த போது இந்த பூமி சபிக்கப்பட்டது மனிதன் நிமித்தம். அப்பதான் சொல்லுகிறார், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வேதத்தை வாசித்து பாருங்கள். உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். இனிமேல் இந்த பூமி உனக்கு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும். அதன் பிறகுதான் முற்கள் பூமியிலே உண்டானது. முள்ளும் குறுக்கும் உண்டானது. அது மனிதனுக்கு வேதனை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஆரம்பத்தில் இது உண்டாக்கப்பட்ட முற்கள் எதை குறிக்கிறது? சாபத்தை குறிக்கும். முற்கள் சாபத்தை குறிக்கும். ஆம் பிரியமானவர்களே,
உபாகமம் 28 அதிகாரம் முதல் 14 வசனத்தில் ஆசீர்வாதத்தை குறித்து வாசிக்க முடியும். ஆனால் உபாகமம் 28:15 68 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாபம் சாபம் சாபம். இந்த நிறைய கிறிஸ்தவன் சாபத்தில் நம்புறதுல ஸ்டைலாக சொல்லுவாங்க. நீ நம்பினாலும் நம்பாட்டாலும் சாபம்னு ஒன்று இருக்குது என்ன வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை இயேசு சிலுவையில் சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சாபம்னு ஒன்று இருக்குது. கிறிஸ்தவர்களை விட இந்துக்கள் மற்ற மதத்தினர் கூட சாபத்தை நம்புகிறாங்க. பரம்பரையாய் வரக்கூடிய சாபம், முன்னோருடைய பாவத்தினால் வரக்கூடிய சாபம். என்ன சாபமோ தெரியல, என் குடும்பத்தில் இப்படி இருக்குன்னு சொல்லுகிற வார்த்தை கேட்கிறோம்ல, அது உண்மை. சாபம் இருக்கிறது என்றால் வேத வசனம் சொல்லுகிறது. அந்த சாபத்தை இயேசு சிலுவையில் சுமந்தார் என்று கலாத்தியர் 3:13 எழுதப்பட்டு இருக்கிறது. எப்படி அவர் பாவத்தை சுமந்தாரோ, வியாதியை சுமந்தாரோ, நம்முடைய சாபத்தையும் சிலுவையில் சுமந்தார். சிலுவையிலே ஒரு மனிதன் அறையப்படுவது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சாபமானார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்க. அப்படினால் சாபம் என்று ஒன்று இருக்கிறது. நிறைய கிறிஸ்தவர்கள் சாபத்தின் பிடியில தத்தளிக்கிறாங்க. ஆனால் சாபம்னு அவங்களுக்கு தெரியலை. ஏன்னா வசனத்தை ஒழுங்கா வாசித்து அறியாததுனால. எனக்கு அன்பானவர்களே, சாபம் என்று ஒன்று இருக்கிறாரு. இந்த சாபத்தை குறித்து உபாகமம் 28 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 15 வசனத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும். அதாவது தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப வியாதி வந்துக்கிட்டே இருந்தால் நீங்கள் யோசிக்கணும், அது சாபமாக இருக்கலாம். திரும்ப திரும்ப நஷ்டம், திரும்ப திரும்ப தோல்வி, திரும்ப திரும்ப விபத்து நடந்துக்கிட்டே இருக்கு. விளங்கி கொள்ள முடியாதபடி அன்யூஷுவலாக பாதிப்புகள் வந்து கொண்டே இருக்கு. மரணம் நடந்து கொண்டே இருக்கிற, பயம் திகில் உண்டாகி கொண்டே இருக்கிறது. அது சாபத்தின் விளைவாக இருக்கலாம். எல்லா வியாதி சாபம் கிடையாது. எல்லா வியாதி சாபம் கிடையாது. எல்லா தோல்வி சாபம் கிடையாது. எல்லா நஷ்டமும் லாபம் கிடையாது, சாபம் கிடையாது. இருக்கெடுத்தாலும் சாபம்னு சொல்லிடக்கூடாது. வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். சிலருடைய குடும்பத்தில் வியாதி இல்லாத நாளே இருக்காது. கணவனுக்கு வியாதி, அது முடிஞ்சால் மனைவிக்கு, அது முடிஞ்சால் பிள்ளைக்கு, வரிசையாக வியாதி இல்லாத நாளே இருக்காது. ஆஸ்பத்திரி பணம் சம்பாதிக்கலாம், அதுக்கே போய்விடும். அப்போ நீங்கள் யோசிக்கணும், அந்த சாபத்தின் விளைவாக இருக்கலாம். சில குடும்பத்தில் பாருங்கள், எதை எடுத்தாலும் நஷ்டம் நஷ்டம் நஷ்டம், லாபமே இருக்காது. இந்த வியாபாரம் அந்த வியாபாரம் 3-4 ஆரம்பித்து எல்லாம் நஷ்டம், இழப்பு. சாபமாக இருக்கலாம். வறுமை தலைமுறையாக தொடர்ந்து வருதுங்க. 3 தலைமுறையாக வறுமை வறுமை, கடன் கடன் கடன், ஒரு நிம்மதியும் இல்லை. குடும்பத்துக்குள்ள குழப்பம் சாபத்தின் விளைவாக இருக்கலாம். உபாகமத்தில் 28 அதிகாரத்தில் வாசித்து பார்த்தா தெரியும். மன அழுத்தம், அந்த மன டிப்ரெஷன் சாபத்தினால் வரக்கூடியது. எந்த குடும்பத்தின் மேலே சாபம் இருக்கிறதோ சாத்தான் அதுக்குள்ளே நுழைந்து தன்னுடைய காரியத்தை செய்ய ஆரம்பிப்பான். சாபம் இருக்கிற வீட்டுக்குள்ளே பிசாசு நுழைந்து வாதையை கொண்டு வர ஆரம்பித்து விடுவான். பாவத்தை நிமித்தமாய் உண்டான சாபமாய் இருக்கலாம். முன்னோருடைய பாவத்தினால் தொடர்ந்து வரக்கூடிய சாபமாய் இருக்கலாம். 3-4 தலைமுறை வரைக்கும் சாபம் தொடரும் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு, கர்த்தருடைய அந்த நியாயத்தீர்ப்பு தொடர 3-4 தலைமுறை வரைக்கும் கர்த்தர் விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். சில பாவங்கள் சாபத்தை கொண்டு வர, லஞ்சம் வாங்குவது, ஊழல் பண்ணுவது, அடுத்தவனுடைய சொத்தை அபகரிப்பது, மற்றவர்களை ஏமாற்றுவது, மனுஷனை தெய்வமாய் வணங்குவது, பேய் வணக்கம் செய்வது, மந்திரவாதம், பில்லிசோனியத்தை நாடி பணத்துக்கு வைத்து மந்திரவாதம் பண்ணுவது, இதெல்லாம் சாபத்தை கொண்டு வரும் என்று வேதத்தில் தெளிவாய் பார்க்கிறோம். அந்த சாபம் பல குடும்பத்தை தாக்கி கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த சாபத்துக்கு பரிகாரம் என்று சொல்லி பல காரியங்களை மனிதர்கள் சொல்லுவாங்க. லட்சக்கணக்கான பணத்தை வாங்கி கொண்டு போவாங்க. எந்த பரிகாரமும் கிடையாது. ஒரே ஒரு பரிகாரம், இயேசு கிறிஸ்து என்கிற பரிகாரம். அவர்தான் பரிகாரி என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பரிகாரியாக இந்த உலகத்தில் வந்து பாவம் சாபம் வியாதிகளுக்கு பரிகாரத்தை சிலுவையிலே செய்து முடித்தார். அவர்தான் சாபத்தை மாற்ற முடியும். பிரியமானவர்களே, பாருங்கள், ஆரம்பத்தில் அன்பு சகோதரர் சாம் ஒரு அனுபவத்தை சொன்னாங்க. நடேசன் என்கிற சகோதரர் இலங்கை தேசத்தில் நடந்த அற்புதம். கொழும்பில் வாழ்ந்தவர். அவருடைய லிவர் கேன்சர், அவருடைய தகப்பனார், அவருடைய சகோதரன், அவங்கெல்லாம் லிவர் கேன்சர்லேயே மரித்தாங்க. அதனால் அது பரம்பரையாய் வரக்கூடிய சாபத்தின் வியாதி. அதனால் இந்தியா வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தார். எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பிழைக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்பிக்கை இழந்து போன சாபம். அதனால் மருந்துகள் வேலை செய்ய மறுத்து விட்டார், மருத்துவம் கைவிட்டு விட்டார். அப்புறம் அவர் இயேசுவை தேடி ஓடி வந்தார்.
வவுனியால் இந்த கூட்டம் நடக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிற, மழை பெய்து கொண்டு இருந்தது. மழையோட ஜெபம் நாங்கள் மக்கள் நின்று, யாரும் கலைந்து போகலை. மழையோட ஜெபிக்கும் போது தான் அவர் இயேசுகிட்ட மன்னிச்சு எனக்கு சுகம் கொடுங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் பெயரை சொல்லி நடேசன்ற பெயரையும் ஆண்டவர் சொல்லுகிறார். கேன்சர் கட்டி மறைகிறது என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஏன்னா நான் மறுபடியும் அதை பார்த்தேன் இந்த வீடியோவில். ஆண்டவர் இந்த நிமிஷம் சுகமாக்கினார். சாப கட்டு அறுக்கப்பட்ட உடனே வியாதி மறைந்தது. பரம்பரையாய் தொடர்ந்து வந்த சாபம் கட்டு அறுக்கப்பட்டது. இயேசுடைய ரத்தத்தினால் மாத்திரம்தான் சாபக்கட்டை அறுக்க முடியும். சிலர் சொல்லுவாங்க, அவங்க தாத்தா அப்படி தான் இருந்தார், அவங்க அப்பா அப்படி தான், அவங்க அதனால தான் பையனும் இப்படி இருக்கிறான், இது மாதிரி அலைகிறான், குடிச்சு வெறிச்சு துன்மார்க்கம் அலைகிறான். அது பாவம் கூட சாபமாய் தொடரும். தகப்பன் செய்தால் பிள்ளைகள் அந்த தாத்தா செய்தால் அவனுடைய பிள்ளை அப்படியே தொடரும். 3-4 தலைமுறைக்கு அந்த பாவ சுபாவம் தொடரும். அதிலிருந்து விடுதலை பெற ஒரே வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அவர் சிலுவையில் சாபத்தை சுமந்து முடித்ததுனால, ரத்தத்தினால தான் சாபக்கட்டுகள் அறுக்கப்பட்டு ஒரு விடுதலைக்கு கிடைக்க முடியும். Only the blood of Jesus Christ can break the chains of the generation curse. அந்த பரம்பரை சாபத்துக்கு கட்டை அறுக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் ரத்தத்துக்கு தான் உண்டு. பணம் செலவு பண்ணிலாம் சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. பணம் செலவு பண்ணி பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. பாவ மன்னிப்பு இலவசம், சாபத்திலிருந்து விடுதலை இலவசம். பாவம் பணத்தினால விடுதலை பெறலான மனிதன் எல்லா துன்மார்க்கம் அயோக்கியமும் பண்ணிட்டு பணம் செலவு பண்ணி விடுதலை பெற்றுக்கொண்டே இருப்பான். அப்படி கிடையவே கிடையாது. அவன் பாவத்தை உணரணும். இது சாபன்றதை உணர்ந்து மனம் திரும்பும் பொழுது இலவசமாக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலை தான் பாவ சாபத்திலிருந்து விடுதலை. எனக்கு அன்பானவர்களே, தவறான நம்பிக்கையில் போய் விடுதலை இல்லாமல் தவிக்கிற ஏராளமான மக்களை என் ஊழிய பாதையிலே நான் சந்தித்திருக்கிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கும். அவன் எந்த மதத்தை சார்ந்த ஆளாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவளாக இருந்தாலும் கிறிஸ்தவர் அல்லாதவளாக இருந்தாலும், எவ்வளோ பக்தி உள்ளவனாக இருந்தாலும், கோடியாக பணம் செலவு பண்ணி தன் பக்தியை வெளிப்படுத்தினாலும், துன்மார்க்கனாக இருந்தால், அநியாய சம்பாத்தியம் பண்ணினால், துன்மார்க்கனாய் நடந்து கொண்டிருந்தால் அவன் வீட்டிலே கர்த்தருடைய சாபம் இருக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒருவரும் தப்பித்து கொள்ள முடியாது. அப்போ இதிலிருந்து விடுதலை பெற என்ன வழி? இயேசு என்கிற இரட்சகர், இயேசு என்கிற இரட்சகர், இயேசு என்கிற பரிகாரி சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்த பரிகாரத்தை உண்டு பண்ணினார். அவரிடத்தில் வந்து நிற்கும்போது ஒரு சமயம் ஒரு கணவனும் மனைவியும் பெரிய பணக்காரங்க, எங்கள் திருநெல்வேலி